ஹலோ வணக்கங்க. வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இந்த கண் பொறி அப்படின்னு சொல்கிறது, அது கேட்ராக்ட் நம்ம வந்து இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ மெயினாக வந்து இந்த கேட்ராக்ட் வந்து சர்ஜரி எப்போ பண்ணணும், மெயினாக வந்து எல்லா பேருமே கம்பல்சரி பண்ணணுமா? நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா விஷன் கம்மியாக இருக்குது அப்படின்னாலே பயந்துடுவாங்க. ஸோ கேட்ராக்ட் இருக்குமோ, பொறை இருக்குமோ, அது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து சுண்ணாம்பு விழுந்திருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேட்ராக்ட், அதாவது கண் பொறி அப்படின்றது இது வந்து நிறைய காரணங்களால வரும். நான் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த பதிவு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ மெயினாக வந்து கேட்ராக்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி காமனாக ஏஜ் ஆன பிறகு வரும். சில நேரத்தில் வந்து அடிப்படுறனாலையோ அல்லது தேவையில்லாத அன்வான்ட் ஸ்டீராய்டு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறனாலையும் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் அல்லது ஜெனட்டிக் வாய்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வருங்க. ஸோ மெயினாக வந்து இப்போ இன்கேஸ் உங்களுக்கு கேட்ராக்ட் இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல சென்டரில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து விஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறத பார்த்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஓகே, இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். பட் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணியே ஆகணுமா அப்படின்றது நம்முடைய தேவைகள் பொறுத்து இருக்குது. அதே மாதிரி கம்பல்சரி விஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது ரொம்ப வந்து நம்ம டிலே பண்ணோம் அப்படின்னா அதனால் வந்து ஃப்யூச்சரில் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரும். ஆப்ரேஷன் பண்ண பிறகு விஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டு கம்மியாகலாம், அல்லது இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப கிடைக்காமவே போகலாம். சில பேருக்கு வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப வந்து பார்த்தோன்னா முத்தி வெடிக்கிற ஸ்டேஜ் கூட இருக்குது. ஸோ முடிஞ்ச வரையும் கேட்ராக்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இயர்லியராக முடியலை அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு 50 or 60% வந்து க்ரோத் ஆன பிறகு கண்டிப்பாக வந்து சர்ஜரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் உங்களுக்கு கேட்ராக்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நீங்கள் ஐ டெஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஆப்டிக்கல் ஐ டெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை ஹாஸ்பிட்டல் போய் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு விஷன் கம்மியாக இருக்குது, பட் ஸ்பெக்டக்கிள் வச்சா ஃபுல் கரெக்ஷன்ஸ் வருது, ஃபுல்லாக ரீட் பண்ண மொத்தம் 7 லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா லெட்டர்ஸ் ரீட் பண்ணுறதுல, அதில் ஃபுல்லாக ரீட் பண்ண முடியுது அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் கிடையாது. சில பேருக்கு வந்து ஸ்பெக்டக்கிள் வச்சாலுமே இம்ப்ரூவ்மெண்ட் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு வந்து கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப வந்து ப்ரெஷர் சுகர் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சுகர் ப்ரெஷர் இருந்தது அப்படிங்கும்போது உங்களுக்கு கேட்ராக்ட் சர்ஜரி டிலே ஆகலாம், அல்லது சில நேரம் வந்து பண்ணாமல் கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து அந்த ப்ரெஷர் சுகர்ன்றது ரொம்பவே நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கணும். அண்ட் ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து கிளாஸ் வச்சு ஃபுல் பார்வை படிச்சிட்டிங்க அப்படின்னா கேட்ராக்ட் சர்ஜரி தேவையில்லை. கேட்ராக்ட் வளர்ந்துருந்தால் கூட கண்ணாடி வச்சு ஃபுல்லாக படிக்க முடியுது அப்படின்னா கேட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கம்பல்சரி கிடையாது. அதுவே உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பண்ணுற ஒர்க்கு வந்து எனக்கு ஸ்பெக்ஸ் போட்டால் அது வந்து என்னுடைய ஒர்க்கை பாதிக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிக்கலாம். சரிங்களா? சில பேருக்கு வந்து அடிப்பறனால சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கேட்ராக்ட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ விஷன் வந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வருது, கண்ணாடி வச்சு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, என்னோடய தொழிலை வந்து பாதிக்குது, இல்லை எனக்கு வந்து கண்ணாடி போடவே பிடிக்கல அப்படின்றவங்க தாராளமாக வந்து கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிக்கலாம். பட் மெயினாக காமனாக எல்லா பேருக்குமே தூர பார்வை தான் ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட் பண்ண முடியும் மெயினாக. இல்லை உங்களுக்கு ரீடிங்கும், ஏன்னா கேட்ராக்ட் சர்ஜரி அப்படின்னாலே உங்களுக்கு மெயினாக தூர பார்வை மட்டும் கரெக்ட் பண்ணுறதா, இல்லை உங்களுக்கு ஏன்னா கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணோம் அப்படின்னா ரீடிங் வந்துட்டு பிளராக இருக்கும், டிஸ்டன்ஸ் மட்டும்தான் கிளியராக இருக்கும். உங்களுக்கு ரீடிங்க்கும் தெளிவாக வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் சர்ஜரி இருக்குது. கேட்ராக்ட்லேருந்து நிறைய லென்ஸ் டைப் இருக்குது, நீங்கள் அதோட ட்ரை பண்ணலாம். சரி, ஆனால் அதே போல் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ணும்போது வலிக்குமா அல்லது ரொம்ப வந்து மயக்க மருந்துலாம் கொடுப்பாங்களா அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருக்கும். அது மெயினாக ஏஜ் ஆனவங்களுக்கு ரொம்பவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப பயப்பட வேண்டாம். ஏன்னா கேட்ராக்ட் சர்ஜரி அப்படின்றது அது பண்ணுறதுக்கு ஒரு 5 minutes தான் தேவைப்படும். பட் அதுக்கு முன்னாடி நம்மளை ரெடி பண்ணுறதுக்கு, இப்போ சர்ஜரி பண்ண போகிறவங்கள ரெடி பண்ணுறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. இப்போ டெஸ்ட் பண்ணுறது, அது ப்ரெஷர் சுகர் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க, நல்லா ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுமாதிரி வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீசிங் ப்ராப்ளம் இருக்கா அந்த மாதிரிலாம் நிறையா செக் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்க எந்த ப்ராப்ளம்ஸ் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக வந்து சர்ஜரிக்கு வந்து உங்களுக்கு மூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐ ட்ராப்ஸ் மட்டும், ஒரு லோக்கல் ஐ ட்ராப்ஸ்னு சொல்லுவோம், அந்த ட்ராப்ஸ் மட்டும் போட்டு மெயினாக அந்த கண்ணை சுற்றி மட்டும் மறுத்து போகிற மாதிரி ஐ ட்ராப்ஸ் போடுவாங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து பயப்படுன்ற விஷயமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த சர்ஜரி விஷயம் வந்து ஒரு 5 minutesலேயே முடிஞ்சிடுங்க. சரிங்களா? ரொம்ப வந்து ரத்தம் வருமா அது வருமா நிறைய பேர் பயப்படுவாங்க, அதெல்லாம் விஷயமே கிடையாது. ஜஸ்ட் லைட்டாக ஒரு எறும்பு கடிச்சும் போது ஒரு ஃபீல் இருக்கும், இவ்வளோதாங்க. மற்றபடி வந்து நீங்கள் கேட்ராக்ட் சர்ஜரிக்கு பயப்படணும் அவசியமே கிடையாது. இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம், உங்கள் வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து சர்ஜரி பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பாக என்கிட்டே வந்து நிறைய பேர் கேட்பாங்க. நாங்கள் நார்மலாக வந்து ஐ டெஸ்ட் தான் பண்ணி ஆப்டிக்கல் ஷாப் வச்சுருக்கோம், இருந்தாலும் நான் வந்து அரவிந்தில் 6 years ஒர்க் பண்ணேன்.
ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கும். ஸோ அதனால தான் மெயினாக வந்து இதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சர்ஜரி பண்ணிவிட்டு ஒரு 1 டே மட்டும் அட்மிட் பண்ண சொல்லுவாங்க சர்ஜரி முடிஞ்ச உடனே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் வீட்டுக்கு போனாலும் போய்க்கலாம், இல்லை அங்கேயே ஸ்டே பண்ணி ஒரு 2 டேஸ் கழிச்சு நீங்கள் வீட்டுக்கு வந்து வரனாலும் வரலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.